அன்பு குழந்தையே, கவலைப்படாதே. உன் வாழ்க்கை மாறப்போகிறது. நடக்காதது ஒன்று நடக்கப் போகிறது. உனக்கு அதிர்ஷ்டமிருந்தால் இந்த பதிவினை முழுமையாக கேட்பாய். பொறுமையுடன் நான் சொல்வதை கேட்டு நான் சொல்வதைச் செய்வாய். நான் உன்னுடன் கதைக்க வேண்டும் குழந்தாய். இதை பொறுமையுடன் கேட்பாய். முருகனின் குழந்தையே, எனது மகளே, மகனே, உனக்கு பல பிரச்சனைகள். எந்த பிரச்சனையை நீ தீர்ப்பாய்? உன்னை சுற்றி ஏமாற்றங்கள். யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என கூட உனக்கு புரியவில்லை. ஏனெனில் யாரை நம்பினாலும் அவர்கள் உன்னை கடைசியாக ஏமாற்றி விடுகிறார்கள். நீ யாரை நம்பக்கூடாது என்று நினைக்கிறாயோ அவர்கள் உனக்கு திடீரென உதவி செய்கிறார்கள். நீ தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கொள்கின்றாய். சில நேரத்தில் உன்னை என் கண் பார்வைக்கு எதிரே வைத்து கவனிக்கின்றேன். உன் செய்கைகள் அனைத்துமே நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். உன் இயற்கையான இயல்பு கண்டு நான் இயக்கின்றேன் குழந்தாய். முருகனின் அன்பு குழந்தையே, ஆனால் சில சூழ்நிலைகள் இயல்பு நிலையில் இருந்து உன்னை மாற்றி தோற்றமளிக்க செய்கின்றது. உன் இயல்பை புரிந்து சிலர் உன் சூழ்நிலைகள் உன்னை இந்த அளவுக்கு நிதானமில்லாமல் பேச வைக்கின்றது என்று புரிந்து கொள்ள மாட்டார்கள். உன் வெளி பேச்சுக்களால் தான் உன்னை எடை போடுபவர்கள், உன் மனதை அறிய நினைப்பவர்கள் உன்னை சுற்றி குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். எப்படி சிப்பிக்குள் இருக்கும் முத்தை அப்படியே யாரும் வைத்து பார்ப்பதில்லை. அது அழகு என்று ரசிப்பவர்கள், ஆனால் அதை வெளியே எடுத்து அதற்கான தோற்றத்தை பொலிவுடையதாய் மாற்றினால்தான் அதை உண்மையானது என்று நம்புவார்கள். உண்மையுள்ள பொருளை அப்படியே கொடுத்தாலும் அதை நம்ப மறுக்கும் மனிதர்கள் தான் அதிகம். உன் உண்மையான குணநலன்களை அப்படியே உன் செயலில் பிரதிபலித்து காட்டிப்ப. உன் மனதில் உணரும் விஷயங்கள் நேர்மையாய் சொல்லிப்ப. உன்னை சுற்றி இருப்பவர்கள் எண்ணிக்கை குறையும். ஆனால் உன் மனதில் இருக்கும் முருகன் தனது குழந்தையை, உன் மனதை படிக்கத் தெரியும் முருகப்பெருமானுக்கு உன் இயல்பு என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். உன் உணர்வுகளை என்னால் உணர முடியும். முருகனின் அன்பு குழந்தையே, மகளே, மகனே, ஏனென்றால் உன் மனதில் உன்னில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருப்பது நான் தானே. எனது நாமம்தானே நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய இதய துடிப்பானது என் இதயத்தின் துடிப்பு. ஆதலால் என் அன்பான உலகமும் உயிரும் நீயே. என் குழந்தையே, உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலக்கி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணை நிற்பேன். ஓம் முருகா நமக, ஓம் சரபணபவா நமக என நீ என்னை அழைத்து கொண்டிருக்கும் எனது குழந்தையே, உன் இறக்க குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற மனோபாவம், பிறர் கஷ்டப்படுவதை காண சகியாத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். நீதியை, நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கின்றாய். கெட்டவர்களுக்கு கெடுமதி உள்ளவர்களுக்கும் நன்றாக இருக்கும் போது நல்லவர்களான நாங்கள் மட்டும், கெட்டவர்களும் கெடுமதி நினைப்பவர்களும் நன்றாக இருக்கும் போது நாங்கள் மட்டும், நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டத்தை மட்டுமே நீ எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாயா குழந்தாய்? மகளே, மகனே, உன்னை போன்ற நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் புலம்புகின்றார்கள். இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகின்ற விஷயமல்ல. காலகாலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான். நல்லவர்கள் தங்கள் எஞ்சியுள்ள கர்ம வினைகளை தீர்த்துவிட்டு சந்தோஷத்தை பெறவே கஷ்டத்தை அனுபவிக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்கவே இந்த தற்காலிகமாக நடக்கும் கஷ்டம் உனது வாழ்க்கையில். ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும். கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் ஏது? இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி தான் நான் உன் மனதில் வாழ வேண்டுமா என நினைக்கின்றாயா? என்ன பலன் என்று நீ நினைக்கலாம். உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கின்றேன்.
உனது வாழ்க்கையே நீ மேலே மேலே உயர வேண்டும் என்றால் பல பாடங்களை நீ கற்றுத்தான் ஆக வேண்டும். அப்பதான் உனக்கு வாழ்க்கையில் நீ மேலே மேலே படிகளில் உயர முடியும். உனக்கான படிப்பினையாக தோல்விகளை எடுத்துக்கொள். உனது முருகப்பெருமானின் நன்மைகள் பிறருக்கு கொடு. உன்னை எப்போதும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் போது உனது துன்பம் ஒன்றையே எனக்கு கொடு என்று வேண்டினால், அதாவது முருகப்பெருமானையே நினைத்து கொண்டிருக்கும் எனக்கு துன்பங்களை கொடுக்காதே என நீ வேண்டுகிறாயா? நீ எதை வேண்டுகிறாயோ அதுதான் உனக்கு கிடைக்கும். இந்த பதிவினை முழுமையாக கேள் குழந்தாய். உனக்கானது ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. உனக்கான அதிர்ஷ்டம் என்பதை மறந்து விடாதே குழந்தாய். முருகப்பெருமானின் இந்த மந்திரம் நீங்கள் கேட்டது போல் உங்கள் வாழ்க்கை மாறப்போகின்றது. நடக்காத ஒன்று நடக்கப் போகின்றது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இந்த பதிவினை தொடர்ந்து முழுமையாக கேள் குழந்தாய். முருகப்பெருமானின் அருள் பெறவும் அவரது வாக்கை கேட்கவும் உதவும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். சர்வசாதாரணமாக அனைவரும் உச்சரிக்கும் சரவணபவ மந்திரம்தான். இந்த சரவணபவ மந்திரம் எவ்வாறு சக்தி வாய்ந்தது? ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா. இந்த மந்திரத்தின் விளக்கம்: ஓம் இது பிரபஞ்சத்தின் முதல் ஒளியாகும். முழுமையான இறை சக்தியையும் குறிக்கின்றது. ஓம் என்றது பிரபஞ்சத்தின் முதல் ஒளியாகும். பிரபஞ்ச காலம் என்பது 4 தொடக்கம் 6 மணி. கடைசி 4:30 தொடக்கம் 6 மணிக்குள் எழுந்து ஓம் சரவணமோ ஓம் சரவணம் என்று 1008 திறம் ஒவ்வொரு நாளும் சொல்லிவா. 7 நாளைக்குள் உனக்கு நல்லது நடக்கும். இந்த பதிவினை முடிவு வரைக்கும் பேர் நான் சொன்னது போல் 48 பேருக்கு பகிர். இந்த வீடியோவின் கீழே இருக்கிற கொமான்ல ஓம் சரவணபவகா, ஓம் சரவணபவா, ஓம் சண்முகா போட்டி என்று உனது ஒரு பிரச்சனையை நான் வெளிப்படையாக எழுத விரும்பாதவர்கள் ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா, எனது பிரச்சனையை நீ தீர்த்து விட்டாய், இந்த 7 நாளைக்குள் எனக்கு அதிர்ஷ்டம் நடக்கும் என்று எழுது. பின்னர் உனக்கான ஒரு அதிர்ஷ்டம் நடந்ததும் அதையும் கொமானில் எழுத வேண்டும். நான் சொன்ன போல எழுதின உடனே முழுமையாக பார்த்தோன்னா 48 பேருக்கு பகிர வேண்டும். அவர்களுக்கும் அந்த எழுதி பகிர். அவர்களையும் 48 பேருக்கு பகிர்வதன் மூலம் 7 நாளைக்கு நன்மை அதிர்ஷ்டம் நடைபெறும் என்று அவர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்று. சரி, முழுமையாக பார்த்துவிட்டு பகிர்வர்களுக்கு நான் சொன்னது போல் நடக்கும். முழுமையாக கேளுங்கள். கொஞ்சம் கூட இழுத்து பார்க்காம முழுமையாக சரவணபவன் முருகப்பெருமானின் இந்த வாக்கை கேளுங்கள். சரவணபவா இது 6 எழுத்துக்களை கொண்டு ஒரு மந்திரம். சட்டாட்சர மந்திரம். முருகப்பெருமானின் 6 திருமுகங்களையும் அவரது 6 விதமான ஆற்றல்களையும் இது குறிக்கின்றது. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு தனிப்பட்ட பொருள் உண்டு. ஆன்மீக ஞானத்தையும் முக்தியையும் அளிக்கும். சரவண பவ என்ற எழுத்து ஆன்மீக ஞானத்தையும் முக்தியையும் அளிக்கும். இந்த 6 எழுத்துக்கும் நான் சொல்ல போறேன். ச என்ற எழுத்துக்கு ஆன்மீக ஞானத்தையும் முக்தியையும் அளிக்கும். ர என்ற எழுத்து ர என்ற எழுத்து செழிப்பையும் செல்வத்தையும் தரும். ப என்ற எழுத்து நல்ல காரியங்களை ஈர்த்து பயத்தை போக்குகின்றது. ந என்ற 3 சொல்லி நா என்ற எதிரிகள் சரவண எதிரிகள் மற்றும் எதிர்மறை சக்திகளிடமிருந்து பாதுகாக்கின்றது. தீமையை ஒழித்து உங்கள் வாழ்க்கையின் நன்மைகளை புகட்ட வல்லது. எல்லா முயற்சிகளிலும் வெற்றியை கொடுக்கின்றது. எல்லா முயற்சி என்றது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளை நீக்கி எந்த தடைகளுமின்றி நீங்கள் வாழ்க்கையில் நல்லநிலைக்கு வர வைக்கும். சரவண பவ. சரியா? எதிரிகளையும் மற்றும் எதிர்மறை சக்திகளையும் இடமிருந்து பாதுகாப்பு. எல்லா முயற்சிகளிலும் வெற்றியை கொடுக்கின்றது. சரவண பவ. முருகப்பெருமானின் திருவடிகளை குறிக்கின்றது. அடைக்கலத்தையும் இரட்சிப்பையும் வழங்குகின்றது. ஓம் சரவண பவ என்று உச்சரிப்பது முருகப்பெருமானின் தைரியம், ஞானம், வெற்றி, பாதுகாப்பு மற்றும் நியாயமான விருப்பங்கள் நீங்கள்
உங்களுக்கு 7 நாளைக்குள்ள நடக்கணும். நியாயமான விருப்பம் தான். நியாயம் இல்லாம யாரையும் அழிக்கணுமென்றெல்லாம் நினைக்கிறார்கள், அது உங்களுக்கே தீமையாகி விடும். நியாயமான விருப்பங்களை நிறைவேற்றும் அருளை பெற உதவும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் பெறப்போகின்றது என்று நீங்கள் உணரும் போது அதை வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் நல்ல அதிர்ஷ்டத்தை பெறவும் இந்த மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. 1008 தரம் அதிகாலையில் எழுந்து சொல்லுவது. பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து தூய்மையுடன் இருந்து தோஞ்சு உடல் சுத்தம் உடை சுத்தம் எல்லாம் ஏற்படுத்திவிட்டு சொல்லுவது நல்லது. எவ்வாறு உச்சரிப்பது? இந்த மந்திரத்தை நீங்கள் மனதுக்குள்ளோ சத்தமாகவோ அல்லது ஜெப மாலையை ருத்ராட்ச மாலையை பயன்படுத்தியோ குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குறைந்தது உதாரணமாக 108 முறை உச்சரிக்கலாம். முக்கியமாக நேர்மையுடனும் பக்தியுடனும் முருகப்பெருமானின் மீது முழு கவனம் செலுத்தி உச்சரிப்பதே சிறந்தது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மற்றும் அதிர்ஷ்டமான திருப்பம் ஏற்படும் போது முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வழிகாட்டும். அதாவது ஓம் சரவணபவாண்ட மந்திரத்தை அந்நியமான பேர் கூடுதலா பாருங்கள். கூடுதலா பணக்காரர் வீட்டில், அதுவும் சைவர் இந்துக்கள் பணக்காரராக இருக்கிற வீட்டில் பாருங்க போய் அவையில் தங்களறியாமடையில இந்த ஓம் சரவணவாண்ட சொல்லுவார்கள். கடைசி சரவணவாண்டாதும் சொல்லுவார்கள். முருகா சரவணபவா சண்முகாண்ட வார்த்தாவர்களுக்கு இடையில வந்துவோம். ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா. ஓம் சரவணபவா என்ற மந்திரம் அனைவருக்கும் நன்மைகளை அளிக்கக்கூடிய மந்திரம் ஆகும். இந்த மந்திரத்தை நீங்கள் ஒழிப்பதன் மூலம் உங்களின் வாழ்க்கையில் திருமண தடைகள் நீங்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வெகு விரைவில் கிடைக்கும். பண வரவை ஏற்படுத்தும். நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அது கிடைக்கும். காதல் தோல்விகள், காதலில் பிரிந்தவர்கள் செய்யணும் நினைச்சான உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பங்கள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், நிம்மதியின்மை குறைவதற்கும் இவை உதவும். எதிர்மறை ஆற்றல்களை நீக்க வல்லது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அனைவரின் வீட்டில் நடக்கும் பிரச்சனைகளை நீக்க வல்லது ஓம் சரவணபவ என்ற மந்திரம். இம்மந்திரத்தை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் அதிர்ஷ்டத்தையும் ஈட்டும். நான் இந்த பதிவினை முழுமையாக பார்த்து 48 பேருக்கு பகிர்ந்துட்டு கொமாண்டில் எழுதணும். இந்த பதிவினை தொடர்ந்து பாருங்கள். சப்ரேட் பட்டனை இதுவரைக்கும் வீடியோக்கள் இருக்கிற சப்ரேட் பட்டனை கிளிக் பண்ணாங்க. கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கல்ல ஓல்டு கிளிக் பண்ணி முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். சரியா? முருகன் அம்மனின் முருகப்பெருமான் உங்களுக்கு என்றும் துணை நிற்பார். நீங்கள் கூப்பிட்டால் உங்கள் வீடு கூட தேடி வந்து உங்களுக்கு உதவக்கூடிய ஏதோ ஒரு ரூபத்தில், யாரொரு ரூபத்தில் உங்களுக்கு உதவக்கூடியவர் முருகப்பெருமான். சரியா? இந்த முருகப்பெருமானுக்குரிய ஆடி மாதம், இந்த மாதத்தில் ஆடி கிருத்திகை வருகின்றது. அந்த ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்குரிய விரதம். ஆடி கிருத்திகை மகிமை ஞான விரதமாகும். இந்த ஆடிக்கிருத்தியை பிடித்தால் குழந்தை வரம் கிடைக்கும். குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்பதை மறந்துறார்கள். இதை பற்றி நான் விரிவாக ஆடிக்கிருத்தியை பற்றி போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இந்த ஒரு விரதத்தை மட்டும் முடித்தா உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் என்ற கிருத்திகை பற்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த முழுமையாக கேட்டு பகிர்வர்களுக்கு 7 நாளைக்கு அதிர்ஷ்டம் ஒன்று நடைபெறும். ஆகவே முழுமையாக கேளுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களுக்கான அதிர்ஷ்ட காற்று அடைக்க போன்றது. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் ஏமாற்றங்கள், பிரச்சனைகள், கல்வியில் தோல்விகள் எல்லாம் நீங்கும். வெற்றி பெறுவீர்கள். வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அது முயற்சி செய்ய வேண்டும். முயற்சியுடன் நான் கடவுள் நம்பிக்கை, முருகப்பெருமான் மேல நம்பிக்கையும் உங்களுக்கு வேண்டும். பெருமானின் அன்பு குழந்தைகளே, மகனே, மகளே, இந்த 7 நாளைக்கு இந்த பதிவினை முழுமையாக பார்த்த அனைவரும் பார்த்து 48 பேருக்கு பகிர்ந்துவிட்டு வீடியோவில் இருக்கிற கொமாண்ட் மூலம் சப்ரேட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு லைக் பண்ணி வீடியோவில் இருக்கிற கொமாண்டில் சரவணபவா போட்டி, சண்முகா போட்டி, எனது பிரச்சனை தீர்ந்து விட்டதென்று எழுதும் 7 பேருக்கு இந்த 7 நாளைக்குள்ள உங்களுக்கு நன்மைகள், அதிர்ஷ்டங்கள் நடைபெற போன்றது. நீங்கள் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கின்றது என்பதை மறந்து விடார்கள் எனது குழந்தைகளே. ஓம் ஜம் ஜம் ஸ்ரீம் முருகா சரணம்.
ஸ்ரீம் ஸ்ரீம் முருகா சரணம், சண்முகா சரணம், வடிவேலா சரணம், சரணம் சரணம் சண்முகா சரணம், சண்முகா சரணம். அனைவருக்கும் சண்முகா சரணம். சரவணபவா சரணம். ஓம் சரவணபவா போற்றி, முருகா போற்றி, வேலா போற்றி, கடம்பா போற்றி, கந்தா போற்றி, வேலே போற்றி, குழந்தை பகவானே போற்றி, முருகப்பெருமானே போற்றி. அனைவருக்கும் நன்மை நடைபெற, அதிர்ஷ்டம் நடைபெற முருகப்பெருமான் உங்கள் வீடு தேடி வரப்போகின்ற முருகப்பெருமான் ஆடி மாதத்தில் கிருத்திகை விரதம் வருகின்றது. அக்கிருத்திகை விரதத்தை பற்றி நான் பதிவாக இந்த வசிரஜி தெய்வீகம் சேனல்ல போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த விரதத்தை கைவிட்டு விடாதீர்கள். எப்படி பிடிக்கணும், என்ன மாதிரி பிடிக்கணும் அதில் சொல்லிக்கிறேன், நீங்கள் பிடித்துக்கொள்ளுங்கள். சரவண பவாண்ட மந்திரத்தை நீங்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் நாடு தொடக்கம் 6 மணிக்கு எழுந்திருந்து தூய்மையுடன் எழுந்திருந்து 1800 தொடர்ந்து சொல்றதோட உங்களுக்கு வேலை செய்யும் நேரத்தில் எழுதுறேன்னா இடையிடையில் சரவணபவா சரவணபவா போட்டி சரவண போட்டி ஓம் சரவணபவா போட்டி என்று சொல்லி கொண்டு இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் எந்த எதிர்மறை ஆற்றல்களும் நகலாமல் நேர்மறை ஆற்றல் நேரான உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு எந்த எதிரிகளையோ எந்த பிரச்சனையோ கடன் பிரச்சனையோ எல்லாம் நீங்கி பண வரவு அதிகரிக்கிறதுடன் திருமண தடைகள் குழந்தை பாக்க இன்மைகள் எல்லாம் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் மேன்மை ஏற்படும், வாழ்வு மாறும், யோகம் ஏற்படும், சகல யோகமும் அதிர்ஷ்டமும் உங்கள் வீட்டு கதவை தட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கை வேண்டும். டக்குன்ட்டு வாழ்க்கை மாறணும், ஒரு நாளில் மாறணும்டா மாறாது. 7 நாளைக்கு ஒற்று அதிர்ஷ்டம், நீங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை மறந்துடார்கள். ஆனால் அந்த பதிவினை முழுமையாக பார்த்து அதனை 48 பேருக்கு பகிர்வதுடன் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிட்டு கொமாண்டில் சரவணபவா போட்டி சண்முகா போட்டி என்று எழுதணும். வேறு தப்பான கொமான்கள் எழுதுபவர்களின் வாழ்க்கையில் 7 நாளைக்கு பிரச்சனை வரும். இது முருகப்பெருமான் மேல சத்தியம். சரவணபவா சண்முகா என்று முருகனின் பேர், ஏதாவது முருகனின் பேரை தவிர அதோட உங்கள் பிரச்சனை வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் எழுதலாம். மற்றபடி தேவையில்லாத கொமான்களை எழுதார்கள். ஏன்னா இது வசிரஜி தெய்வீகம் சேனல், தெய்வீகம் சம்பந்தமான சேனல். கடவுளுக்கு நல்லவர்களை சோதிப்ப ஆனால் கைவிட மாட்ட, கூடாதவர்களை சோதிக்க மாட்டார். ஆனால் திடீரென சோதிக்க தொடங்கினால் அவர்கள் பெரும் பிரச்சனையில் மாட்டுப்படுவார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நல்லவர்களுக்கு திடீரென எதிர்பாராத நேரத்தில் மெல்ல மெல்லமாக ஏற்றி நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவார் என்பதையும் மறந்து விடார்கள். ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி நல்ல நிலைக்கு வரவே உங்களுக்கான சோதனைகளை முருகப்பெருமான் தந்து கொண்டிருக்கின்ற முருகனையே நினைத்து கொண்டிருக்கும் எனது அன்பு குழந்தையே சரவணபவா ஓம் சரவணபவா போற்றி என்று இனிமேல் சொல்லத் தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கை மாறி நீங்கள் ஒளிமயமான வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை என்றாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளிலிருந்து, கல்வியில் ஏற்படும் தடைகள், மாணவர்களாக இருந்தான, குடும்ப உறுப்பினர்களாக கணவன் மனைவியாக இருந்தான, யாராக இருந்தான, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றாலும் இந்த சரவணபவா போட்டி சண்முகா போட்டி முருகப்பெருமான் உங்களுக்கு தீர்த்து வைப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஓம் சண்முகா போற்றி சரவணபவா போற்றி சரவணபவா போற்றி.